இந்த கூட்டத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு வியப்பாக இருக்கிறது. சகோதரர் விஜய் பாலாஜி என்று நான் சொன்னேன், இது என்ன ராணுவ கட்டுப்பாட்டில் கூட அமைந்து கொண்டிருக்கிற கூட்டமாக இந்த கூட்டம் ஆர்ப்பரித்து வருகிற கூட்டம், இளைய ரத்தம், ஓடுகின்ற பாம்பை மிதிக்கின்ற கூட்டம். இந்த கூட்டம் எவ்வளவு அமைதியாக இருக்கிறது என்றால், நாளை தலைவரை கோர்ட்டிலே அமர்த்துவதற்காக இங்கே நான் எதற்காக சொன்னால், அன்புத்தவர் விஜய் பாலாஜி அவர்களும் ஆனந்தகுமார் அவர்களும் மேலே அமர்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் இயக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள். நான் இப்போது ஒரு ஏறத்தாழ 5 மாதங்கள் தான் ஆக. நான் முதலிய பயணத்தை துவங்கியது தந்தை பெரியார் வழியில், பேரறிஞர் அண்ணா வழியில், புரட்சித் தலைவரோடு நான் பயணத்தை மேற்கொண்டேன். நான் 1977 நான் முதலில் தேர்தல் இருக்கின்ற போது உங்களை போன்ற வயதுதான், 26 வயதிலே நான் சட்டமன்ற உறுப்பினர், 9 முறை சட்டமன்ற உறுப்பினர். இந்த தலைவரோடும் அம்மாவோடும் பயணம் பண்ணவர். ஆனால் இன்றைக்கு நம்முடைய புரட்சி தலைவியோடு நான் இன்றைக்கு பயணம் வந்திருக்கிறேன். 3வது தலைமுறை நான் எதிர்த்துக் கொண்டிருக்கிறேன். முதல் தலைமுறை புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் அம்மா. நாளை தமிழகத்தை ஆளப்போகிற நம்முடைய வெற்றி தலைவரை தான் இதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது. நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், எனக்கு தெரியும் எங்கே செல்கிறோம், எந்த பாதையை செல்கிறோம், எந்த பாதையை சென்றால் மக்களுக்கு செயல்படுத்த முடியும் என்பதை நான் புரிந்து கொண்டுதான் என்னை தூக்கி எறிந்தார்கள். தூக்கி எறிந்தவுடனே தாங்கி பிடித்தவர்கள் நம்முடைய தலைமை என்பதை ஒரே நொடிப்பொழுதில் இந்த இயக்கத்தில் தூக்கி வைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பின்னாலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். காரணம் போது வயதை 20 கொண்டிருக்கிறது. நல்லவர் எங்கே இருக்கிறாரோ நல்லவர் என்னை அழைத்திருக்கிறார். நான் இன்றைக்கு தொடர்புகிறேன். புரட்சி தலைவர் அம்மாவரும் தலைவர்களும் நம்முடைய தலைவர் படத்தை நான் வைத்து வெள்ளூர் நிகழ்ச்சி கலந்து கொண்டேன். எப்படி தலைவர் பார்த்தார் என்று எனக்கு தெரியவில்லை. அவரை நேரடியாக சென்னையை சந்திக்கின்ற போது அவர் சொன்னார் ஒரே வார்த்தை தான். அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் அம்மா படத்தை வைத்துக் கொண்டு அப்போதான் மகிழ்ச்சி இருக்கு சொன்னார். நான் எதற்காக சொன்னா, ஒரு தலைவர் தன் படத்தை வைத்துக் கொண்டு துடிக்கிற காலத்தில் மற்றொரு படத்தை வைத்துக் கொள்வீர்கள் வாருங்கள் என்று அழைக்கிற ஒரு தலைவரை தமிழ்நாட்டில் இன்றைக்கு தான் நான் காண்கிறேன். நான் பிரமுகரை வைத்திருக்க போகிறேன். ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால், அவர் எல்லோரையும் நேசிக்கிறார், எல்லோரிடத்திலும் அன்பை காட்டுகிறார், எல்லோரிடத்திலும் ஜாதி மத பேரமற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்கு துணி திறந்திருக்கிறார். நான் இதை சொல்வதற்கு காரணம், இன்றைக்கு தந்தை பெரியார் மகனை நாம் இருக்கிறோம். சகோதரிக்கு பாலாஜி அவர் சொன்னார்கள், நாங்கள் பேரன் பேசுகிறேன் சொன்னார்கள். நானும் இந்த வழியை வந்தவர் தான், நானும் உங்கள் சகோதரர் தான். ஏன் சொன்னால், அவருடைய அடிப்படை தமது சமுதாயம் ஒரு காலத்திலே கேட்பாருக்கு அறிவுப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட நேரத்தில் தமது சமுதாயத்தை தட்டி இருப்பவர் தந்தை பெரியார். பேரறிஞர் அண்ணாவுடைய பேச்சாற்றால் தமிழக மக்களை இயந்தார். மனிதநேயத்தை ஒரு புரட்சித் தலைவர் அனைத்தும் அரவணைத்து சென்றார். மக்கள் சக்தியாக இருக்கிற புரட்சித் தலைவர் அம்மாவை தான் செய்தார். நாளை தமிழகத்தை காணப்போகிற நம்முடைய வெற்றி தலைவர் தான் நிரந்தர தமிழ்நாட்டில் 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ்,
நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.